நண்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக விழிப்பு குழு அட்மின் ஜெண்டா முண்டா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பதிவு செய்யக்கூடிய தேதி 9/7/2024. பதிவு செய்யக்கூடிய 8:46. அதாவது நைட்டு 8:46 பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா வசியம், ஒரு வசியத்துக்கு உண்டான வேலை செம்பு தகுதியில் அவங்களுடைய உருவத்தை நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா உருவம் இருக்கும் அதில். சரிங்களா? ரொம்ப நான் தூரத்தில் காட்ட வேணாம். சரி, ஏன்னா ஒரு கஸ்டமர் அதனால் உருவம் வேண்டாம். ஒரு ரொம்ப தூரத்தில் தான் ஓரளவு உருவம் தெரிஞ்சால் போதும். இது வசியத்துக்கு இந்த தகுடு வேற மெட்டீரியல். சரிங்களா? அதுவே இந்த தகுடு பாருங்க. இந்த தகுடு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெண்ட் ஆகும், வளையும். ஆனால் இந்த தகுடு வளையாது. எப்படி காட்டினாலும் வளையாது. அப்போ இந்த தகுடுக்கும் இந்த தகுடு ஒரு வித்தியாசம் பாருங்க. இப்போ இது ஏன் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நிறைய மந்திரவாதிங்க ஒரு தகுடில் ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இந்த தாமரை தகுடுன்னா செம்பு தகுடுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நிறைய பேர் ஒரு பக்கம் கலர் செம்பு கலரு, ஒரு பக்கம் அலுமினியம் கலர்லையும், ஒரு பக்கம் கோல்டு கலரு, ஒரு பக்கம் அலுமினியம் கலர்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி தகுடுலாம் வரையக்கூடாது. சுத்தமான செம்பு தகுடுலாம் நம்ம எந்திரங்களை வரைய வேண்டும். இப்போ எந்திரத்தை வரையும் அப்படின்னா செம்புக்குன்னு ஒரு தனி ஒரு தத்துவம். செம்பு ஒரு உலோகம் இல்லையா, இதுக்கு தனி தத்துவம். ஸோ இதை நிறைய பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, எல்லா தகுலையும் வரைஞ்சிருவாங்க. பஞ்சலோக தகுடுமாங்க. உண்மையுமே பஞ்சலோக தகுல வரையவே முடியாது. நீங்கள் எவ்வளோ திக்னஸ் போட்டாலும் நம்ம எழுத்து ரொம்ப கஷ்டமான விஷயம். செம்பு அப்படின்னா இது தெரியாத ஒரு ஆன்மீகவாதி இருக்க முடியாது, தெரியாத ஒரு மந்திரவாதி இருக்கவே முடியாது. அப்போ இங்கே பாருங்க, இது எல்லாமே ஒருத்தருக்கு தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் இருக்கும், இதில் ஒரு உருவம் இருக்கும். இது இன்பில்டாக உருவத்தை போட்டிருப்பேன். இங்கே மட்டும் தனியாக அவங்க போட்டிருப்பேன். இங்கே பாருங்க, எல்லாமே எழுதி ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சாச்சு. இது எல்லாம் எதுக்காக, இதனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுத்திட்டாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம், வேலை இல்லை, வருமானம் கிடையாது, வீட்டில் நோய் நொடி ஏற்படுது, வீட்டில் சந்தோஷம் கிடையாது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, எந்த வேலை தொட்டாலும் தடை ஏற்படுது, வீட்டில் பிரச்சனை இல்லை, ஆணும் பெண்ணுக்குள்ள கருத்து ஏற்படுது, சண்டை ஒருத்தருக்கு பெரிய ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு இழப்பு அடிபட்டுடும், இல்லைன்னா மனநோய் பாதிக்கப்பட்டுடும், இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை. அப்படி இல்லைன்னா ஃபைனலாக கிடத்து யாரோ ஒருத்தர் இறந்துடுறாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் இப்படி தான் திடீர்னு இருந்தால் ஒரு வருஷத்துல 2 பேர் இறந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, சரி ஒரு விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம், பிரசனத்தை பார்த்தோம். பிரசனத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்மளால் உணர முடிஞ்சுது. அதுக்கு பிறகு அம்மாட்ட வாக்கு போட்டு கேட்டோம், கரெக்டான வாக்கு வந்தது. அந்த வாக்கு அடிப்படையில் இங்கே நடந்த, அதாவது என்னுடைய அறிவுக்கு எட்டியதை நான் அவங்களுக்கு பிரசனமாக சொன்னேன். அவங்க சொன்ன வரைக்கும் எனக்கு சொன்ன சரியா இருக்குன்னு சொல்லி அவங்க 100% உண்மைதான் இருக்கிறாங்க. ஸோ அதை தீர்க்கிற வண்ணமாக அம்மாட்ட உத்தரவு கேட்டு இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஒரு நபருக்கு மட்டும் அவங்கள காப்பாத்துறதுக்கு வழி அப்படின்னு பார்த்தா இந்த தகுதி எல்லாம் அவங்களை காப்பாத்துறதுக்கு மட்டுமே. அப்ப அவங்களுக்கு நடந்திருக்க வேண்டிய நல்லது எல்லாம் நடக்கவில்லை. அப்ப இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க நான் பிரசனம் பார்த்தாங்க. பார்த்த பிறகு நான் சொன்னேன், ஐயா இப்படி எல்லாம் இருக்கு, பொதுவாகவே விரை செலவு ஏற்படுதுன்னு எல்லா ஒரு மாந்திரிக ஜோதிடம் ஆன்மீகவாதி சொல்றது கருத்து தான். பட் நான் என்ன சொன்னேன், ஐயா உங்களுக்கு விரை செலவுனா கொஞ்சம் நெஞ்ச விரை செலவு கிடையாது, பெரிய இழப்போட ஒரு விரை செலவு இருக்கு, பாத்துங்கன்னா ஏதாவது உயிர் போற கட்டமா நாங்க உயிர் போகாத, உயிரை தவிர நம்ம எல்லாமே செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அது பிறகு இல்லை அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது, நாங்க நல்லா இருக்கோம் நாங்க. ஸோ எந்த ஒரு குறையும் அப்பா என்கிட்ட பிரச்சனை பார்க்கும்போது கிடையாது. ஆனா நான் சொன்னேன், சோழியில நான் கடந்த காலம், நிழல் காலம், எதிர்காலம், மொத்தம் 3 காலத்தையும் நம்ம சோழியில பார்க்கலாம். அந்த 3 காலத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது எதிர்காலத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம். அவங்க இல்லைனாங்க. அதே மாதிரியே நம்ம பிரச்சனை பார்த்த ஒரு 15-16 நாள் இருக்கும். அவங்க வண்டியில போகும்போது நாய் குறுக்க விழுந்து அவருக்கு முதுகெலும்பு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க சொன்னாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன பண்ண முடியும், நேரம் கேட்டால் நாய் வரதான் செய்யும். வண்டி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும், எதிர்க்க வரவங்களும் பார்த்து வரணும். என்னதான் நம்ம தூங்க வண்டி ஓட்டினாலும் எதிர்த்தால் வரவங்க தூங்கிட்டு ஓட்டா நம்ம நேரம் நம்மளே காப்பாற்றாது. சரிங்களா? ஸோ அப்படிலாம் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்சது அந்த குடும்பத்துக்கு ஒரு சின்ன உதவி. என்னால் முடிஞ்ச வரை நான் பணம் காசு கொடுத்தா உதவி செய்ய முடியாது. ஸோ நான் கற்றுக்கிட்ட என்னோட அனுபவங்கள், இந்த தெய்வத்துடைய இறைநிலையை வச்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி அவங்களை காப்பாற்றி கொடுக்குறேன். ஸோ இந்த காப்பாற்றி கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ அந்த எந்திரங்கள்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி நான் காட்டுறேன். இது எல்லாமே அவங்களை காப்பாற்றுறதுக்காக தான். ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வினைகளை நம்ம தடுக்கணும். அதே மாதிரியே அவங்களை காப்பாற்றுறது ஒரு பாதுகாப்பு இயந்திரங்கள்.
இப்போ எந்திரம் என்ன பண்றோம், ஒரு கோயில் இருக்குன்னா கோயிலுக்கு வழியில பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்துல மூலவர் கீழே ஒரு எந்திரங்கள் இருக்கும், அர்ச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க, பழமொழியில அர்ச்சனை வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தன் சரி மற்றவங்க பத்தி பேசணும். அத இந்த எந்திரத்தினுடைய மகிமையை பத்தி நிறைய பேர் தெரியாது. ஒரு குழந்தை பயந்துட்டா ஒரு செப்பு தகவல ஒரு எந்திரத்தை சின்னதாக ஒரு எழுதி கட்டுவாங்க, உடனே அந்த காய்ச்சலோ இந்த பிணியும் நீங்கி விடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப காப்பாற்றுறதுக்கான உண்டாங்கள் அத்தனை விஷயமும் இதில் நான் இன்பில்டா பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு தெரியப்படுத்தணும். ஒரு விழிப்புணர்வு. நேரம் கிடுக்கிடுன்னு வந்து ஒரு தாயத்தை கொடுத்து எடுத்து வச்சுக்க நீ காப்பாத்திடலாம் அப்படின்னா சத்தியமா சொல்றேன், அப்படி ஒரு எண்ணம் இல்லவே இல்லை. அப்படி யாரு பண்ணாலும் பொய், யாரு பண்ணாலும் நம்ப வேண்டாம். வெளிப்படையா ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த டைம் வீடியோ சொல்றேன், இந்த தேதியும் அந்த நேரத்தை சொல்ற காரணம் என்னன்னா இது பழைய வீடியோ யாரும் நம்பிடக் கூடாதுங்கிறதா தான் எல்லா வீடியோலையும் நான் முன்னாடியே சொல்லிடுவேன். ஸோ அப்பவும் அதே மாதிரி இப்பவும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த எந்திரங்கள் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய கவசம். இந்த எந்திரத்துல பெரிய கவசம். ஏன்னா நிறைய மறைபொருளை அதில் மறைச்சு வச்சிருக்கேன். அதான் நான் கேமரா பக்கத்தில் கொண்டு வரல. நிறைய மறைபொருள் மறைச்சு அதான் சொல்றீங்களா, அந்த பாருங்க இந்த தகுடுக்கு உள்ள சத்தத்துக்கும் இந்த தகுடுல சத்தத்துக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். ஸோ இதே மாதிரி தகுடுகள் நிறைய இருக்கு, காரி தகடு, அந்த தகடு, இந்த தகடு அப்படி இருக்கு. ஆனா இந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. எதிரிகளால ஏவல் பிள்ளை சூனியத்தால பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா நண்பர்களே கால் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்களுடைய தற்காப்புக்காக நீங்க அந்த உதவியை செஞ்சுக்கோங்க. அந்த ஒரு அதனுடைய வழிமுறையை நான் சொல்லித்தரேன். அதுக்கு பணம் காசு எனக்கு அவசியம் கிடையாது. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு பூஜை பண்ணியோ ஒரு பேசியோ ஒரு பிரச்சனை பார்த்து வாங்கு அதுல 150 வாங்குற காசை விட நான் ஒரு விஷயத்தை சொல்லி நீங்க செய்து அது சரியானால் அந்த புண்ணியமே எனக்கு வந்து சேர்ந்து விடும். ஏன்னா மாந்திரிகத்தை யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக விழிப்புணர்வுக்காகவே இந்த பதிவை நான் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜாலகதேவி நமோ நமக.